பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் தங்கலான் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுனால இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்ப போறாங்க. ஸோ அதுக்கான ஃபைனல் எடிட்டிங் ஒர்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. KGF அப்படின்னு சொல்லப்படுற கோலார் கோல்டு ஃபேக்டரி உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல வாழ்ந்த மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கறத பேஸா வச்சு தான் இந்த படத்தை பாரஞ்சித் எடுத்திருக்காரு. மாளவிகா மோகனன் ஃபீமேல் லீடுல நடிக்க ஆக்டர் பசுபதி, நடிகை பார்வதி திருவோத்து, ஹாலிவுட் ஆக்டர் கால்டோ ஜிரேனே இவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஜனவரி 26 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ முடிய படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்காங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் வந்தது, அதனால படத்தை ரிலீஸ் பண்ணல. எலெக்ஷனுக்கு அப்புறமா படம் மேல ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அப்டேட் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்திருக்க அப்டேட் என்னன்னா ஜூன் மந்த்ல தங்கலான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னொரு பக்கம் தனுஷை டைரக்ட் பண்ணி நடிச்ச ராயன் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. SJ சூர்யா, சந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன் இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தனுஷ் இந்த படத்தை ஒரு கேங்ஸ்டர் மூவியா எடுத்திருக்காரு. இந்த படத்துல இருந்து அடங்காத அசுரன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்க வர மே 9 ரிலீஸ் பண்ண போறாங்க. படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அபிஷியலாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ நியூஸ் மீடியால வந்திருக்க அப்டேட் என்னன்னா சியான் விக்ரமோட தங்கலான் படமும் தனுஷோட ராயன் படமும் ஒரே டேட்ல, அதாவது ஜூன் 13 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சியான் விக்ரம் இப்போதைக்கு S. அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து தான் துருவிக்ரமோட பைசன் படத்தோட ஷூட்டிங்க பூஜையோட தொடங்கினாங்க. இந்த படத்தோட பூஜையில சியான் விக்ரமும் கலந்துகிட்டாரு. வீர தீர சூரன் படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஷூட் பண்ணும்போது 2 பார்ட்டையுமே ஷூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க.